அரசியல் கட்சி நிகழ்வுகளில் உயிரிழப்பு நடைபெறும் வகையில் இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டுமா? அசம்பாவிதங்களில் பலியானவர்களுக்கான இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டுமா என்ன 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். 2023ஆம் ஆண்டு மிக்ஜாம் புயல் சென்னையில தாக்குதல் இருந்தது. இந்த தாக்கத்துல சென்னை நகரமாக முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்னை ஆர்கே நகர் பகுதியில அதிமுக சார்பில் ஒரு நிவாரண உதவி வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிவாரண உதவிகளை வழங்கினார். 2023 டிசம்பர் 9ஆம் தேதி நடந்த இந்த நிகழ்ச்சியில நிவாரண உதவி பெற சென்ற 14 வயது சிறுமி யுவஸ்ரீ கூட்ட நெரிசல்ல சிக்கி பலியானாங்க. இந்த சிறுமியினுடைய மரணத்துக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று யுவஸ்ரீயின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுல நாளொன்றுக்கு 500 ரூபாய் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி நானு, அரசு மற்றும் காவல்துறையினருடைய அந்த ஒரு முறையான ஒரு ஏற்பாடுகள் செய்யாத காரணத்தினாலதான் இந்த ஒரு நெரிசல் ஏற்பட்டு இந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்திருக்குது. அதனால அரசினுடைய அந்த அஜாக்கிரதை மற்றும் நிர்வாக குறைபாட்டுல ஏற்பட்ட இந்த சம்பவத்துக்கு தனக்கு மகளுக்கு அந்த மகளுடைய மரணத்துக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கேட்டிருந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி முகமது சதீக் அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல ஏற்படக்கூடிய அசம்பாவித சம்பவங்கள்ல பலியாகக்கூடியவர்களுக்கு அரசு இழப்பீட்டை வழங்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பி இது சம்பந்தமா 2 வாரங்கள்ல பதிலளிக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாம இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் எதிர்மனு தரப்புதாரராக சேர்க்கப்பட்டிருக்க காரணத்தினால அதிமுகவும் இந்த வழக்குல பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.